ஹாய் ஸ்டடி வித் ஜெனியில் ப்ளசன்ட் மார்னிங்கோட ஆகஸ்ட் 2 ஸ்டடி vlog. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே அதனால என்னோடய ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணேன்னா தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ்சில் பாலிட்டி அண்ட் நான் பிளான் பண்ணதை கம்ப்ளீட் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டால் நான் பாலிட்டியில் நிறைய பிளான் பண்ணேன். பட் ஆனால் அதை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் ஆனால் நான் தமிழ் வந்து இன்றைக்கி அந்த பகுதி ஆள் இருக்கும் இல்லையா 21 அந்த 21ம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் மேக்ஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே எல்லா டைப்ஸுமே நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து டைம் அண்ட் ஒர்க் எடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன். மார்னிங் செக்ஷனை வந்து நான் தமிழுக்கு கொடுத்துட்டேன். அண்ட் மதியத்துக்கு மேலே வந்து ஒரு மாதிரி மழை வந்து ஒரு நாளே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் தமிழ் இலக்கணம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி ஆகுப்பெயர் வரைக்கும் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து மீதி இருக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது இந்த சொற்றொடர்கள், ஒரு மொழி, பிழை திருத்தம். ஆக்சுவலி நான் வந்து தமிழில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழில் நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கிறதுல தான் நம்ம ஈஸியாக தப்பு பண்ணுவோம். இந்த அகர வரிசைப்படுத்துக, வல்லினம் மிகுமிடம் மிக இடங்கள், அதாவது விடைக்கேற்ற வினா அமைக்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸி தான், இதெல்லாம் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிற, அதாவது இந்த ஒருமைப்பன்மை பிழை நீக்குக, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. பட் ஆனால் இதெல்லாம் தான் நம்ம வந்து ஈஸியாக தப்பு பண்ணக்கூடிய ஏரியாவோ. ஸோ அதனால் அந்த பகுதி ஆவை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இந்த 40 days வந்து பிளான் பண்ணி படிங்க. பிளான் பண்ணி நீங்கள் அதை முடிக்கணும்னு அன்றைக்கி பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை முடிச்சிரு. ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க. சப்ஸ்கிரைப் ஃபார்